மாநில கல்லூரி பேராசிரியர்கள் அரசியல் ரீதியாக செயல்படுவதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை மாநில கல்லூரியில் முதல்வர் விஜயின் பிறந்தநாளுக்காக பேராசிரியர்கள் சிலர் தாவேக நிர்வாகிகள் புகைப்படத்தோடு பேனர் வைத்துள்ளனர். இதனை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் முதல்வர் விஜயின் பிறந்தநாளையொட்டி கல்லூரியில் பேனர் வைத்த பேராசிரியர்கள் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு இங்க பேனர் வைக்கப்பட்டுச்சு. பேனர்ல கல்லூரியினுடைய பேராசிரியர்கள் பேனர் அடிச்சிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரோட பிறந்த நாளுக்கு பேனர் அடிச்சு கொண்டாடலாம். அதுல தாவேகாவுடைய மாவட்ட செயலருக்கு என்ன வேலை? அதாவது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அமைச்சரா இருக்காருன்னு சொல்லுவாங்க. பொதுச் செயலாளரோட புகைப்படம் இருக்கு, தாவேகா மாவட்ட செயலரோட புகைப்படம் இருக்கு. அவங்க கட்சி மப்ளரோட இந்த பிளெக்ஸ் வச்சிருக்காங்க. பிறந்த நாள் முடிஞ்சு 3 நாள் ஆயிடுச்சு, இன்னும் அந்த பேனர் அகற்றப்படல. கல்லூரி பேராசிரியர்கள் ஒரு தனி இயக்கத்துக்கு பின்னாடி கட்சியா இயங்குறது கல்வியே பாழாகுது. தைலாபுரம் இல்லத்திற்கு சென்ற பாமக தலைவர் அன்புமணியை அவரது தந்தையும் கட்சியின் நிறுவனருமான ராமதாஸ் ஆரத்தழுவி வரவேற்றார். ராமதாஸ் சரஸ்வதியின் 61வது ஆண்டு திருமண நாளை முன்னிட்டு அன்புமணி தனது குடும்பத்தாரோடு நேரில் சென்று அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றார். அப்போது மகனையும் கொள்ளு பேரனையும் கண்ணீரோடு ஆற தழுவியபடி ராமதாஸ் வரவேற்றார். இதன் மூலம் தந்தை மகன் மோதல் முடிவுக்கு வந்ததா என்று அரசியல் வட்டாரங்களில் கேள்வி எழுந்துள்ளது. இனிமேல் நல்லதே நடக்கும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் கருத்து வேறுபாடு முடிவுக்கு வந்ததா என்ற கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார். இன்று அப்பா அம்மாவுடைய திருமண நாள். குடும்பத்துடன் சென்று அவர்களுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டோம். இனி நல்லது நடக்கும். இனி நல்லது நடக்கும். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ஆகியோர் சந்தித்து பேசியதை வரவேற்பதாக கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் புதிய தலைமுறைக்கு பேட்டியளித்த அவர் இந்த சந்திப்பு நல்ல மற்றும் மகிழ்ச்சியான சந்திப்பு என்றார். தந்தை மகன் உறவு மேலும் வலுப்பெறுவதோடு பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இது நல்ல செய்தியாக அமையும் என்று ஜி.கே. மணி தெரிவித்தார். முதல்வர் விஜயை ஐஜேகே கட்சி நிறுவனரும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வேந்தருமான பாரிவேந்தர் சந்தித்துள்ளார். முதல்வரின் இல்லத்தில் நடந்த இந்த சந்திப்பில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக இணைவேந்தர் ரவி பச்சமுத்துவும் உடனிருந்தார். எஸ்ஆர்எம் குழுமம் சார்பில் முதல்வருக்கு வாழ்த்து தெரிவித்த அவர்கள் தமிழ்நாட்டின் உயர்கல்வி, இளைஞர்களின் திறன் மேம்பாடு, தரமான கல்வி ஆகியவை குறித்து முதல்வரோடு ஆலோசித்தனர். தாம்பரம் அருகே ராஜகீழ்ப்பாக்கத்தில் தாம்பரம் சர்க்குரு அறிவுச்சுடர் புத்தக திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. இதனை அமைச்சர்கள் சரத்குமார், ரமேஷ் ஆகியோர் நேரில் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். ஜூன் 28ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் 50,000க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அனுமதி முற்றிலும் இலவசம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்வில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரமேஷ் தன்னை சந்திக்க வரும்போது சால்வை, பூங்கொத்துகளுக்கு பதிலாக புத்தகங்கள் வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். ஒட்டன்சத்திரம் பகுதியில் மாற்றுத்திறனாளி பயணியிடம் அரசு பேருந்து நடத்துனர் நடந்து கொண்ட விதம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரைக்கு செல்ல அரசு பேருந்தில் ஏறிய மாற்றுத்திறனாளி சிறில்குமார் சலுகை கட்டண டிக்கெட்டுக்காக தனது அடையாள அட்டையை காட்டிய போது நடத்துனர் பிச்சைமணி அதனை ஏற்க மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மேலும் டிக்கெட் வழங்க மறுத்ததோடு அநாகரிகமாக பேசியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கோவை போக்குவரத்து கழக பொது மேலாளர் தெரிவித்துள்ளார். வண்டி வர எல்லா வண்டி வர வண்டியெல்லாம் கை நீட்டி
காலேஜ் நல்லா தானே இருக்கு. அப்புறம் என்ன சார்? நான் சட்டமெல்லாம் பேசலங்க சார். நான் கரெக்டாக என்னோட எவிடன்ஸை நான் கரெக்டா கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கு? என்ன எவிடன்ஸ் எடுத்தீங்க நீங்க? நீ தான் மாற்றுத்திறனாளி புக்கு கொடுக்குறேன். நீ மாற்றுத்திறனாளி எனக்கு நல்லா தெரியும். கை உனக்கு ஒண்ணு தெரியுது எனக்கு. அப்ப தெரியுதுல சார். அப்புறம் ஒரிஜினல் தான் சார் இது. ஏங்க உங்க முகத்துக்கு இந்த போட்டோ சார் இது ஒரிஜினல் நகல் தான் சார். தாவேக் அரசு பொறுப்பேற்ற பின்பு தஞ்சை மாநகராட்சியின் முதல் மாமன்ற கூட்டம் பொறுப்பு மேயர் அஞ்சுகம் பூபதி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் தாவேக எம்எல்ஏ விஜய் சரவணன், திமுக எம்பி முரசொலி ஆகியோருக்கு இருக்கை அமைப்பதில் குளறுபடி ஏற்பட்டு பின்னர் சரி செய்யப்பட்டது. தொடர்ந்து பேசிய அதிமுக உறுப்பினர் முன்னாள் மேயர் குறித்து விமர்சித்ததால் திமுகவினருடன் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு சலசலப்பு நிலவியது. பின்னர் தொகுதி பிரச்சனைகள் மற்றும் தஞ்சைக்கான திட்டங்கள் குறித்து எம்பி எம்எல்ஏ பேசியதை அடுத்து கூட்டம் சுமூகமாக நிறைவு பெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு, சங்கராபுரம் எம்எல்ஏ ராகேஷ் ஆதரவாளர்களிடையே ஏற்பட்ட மோதலால் பரபரப்பு ஏற்பட்டது. நகர நிர்வாகிகளை அழைக்காமல் குமரகுரு தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்துக்கு எம்எல்ஏ ராகேஷ் ஆதரவாளர்கள் திரண்டு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு கைகலப்பு ஏற்படும் சூழல் உருவானது. இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று இருதரப்பையும் சமாதானப்படுத்தினர். சென்னை உத்தண்டியில் மெட்ரோ வாட்டர் விநியோகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மெட்ரோ வாட்டர் வேண்டாம் என்றும் கிணற்று நீரையே விநியோகம் செய்ய வேண்டும் என கோரி 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தார் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கிழக்கு கடற்கரை சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் தன்றாம்பட்டு அருகே மாடியில் தூங்கிக் கொண்டிருந்த இளைஞரை 3 பேர் கொண்ட போதை கும்பல் கீழே தள்ளிவிட்டு கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மது அருந்தும்போது ஏற்பட்ட முன் விரோதத்தால் துரை என்பவரை தாக்கிய சிவா, ராஜேஷ், அசோக் ஆகிய மூவர் அவரை மாடியிலிருந்து கீழே தள்ளியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த துரை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் கொலை வழக்காக பதிவு செய்ய கோரியும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் மாம்பழ விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் வேறு வழியின்றி தங்களின் மாமரங்களை வெட்டி அகற்றி வருகின்றனர். அல்போன்சா, செந்தூரம் உள்ளிட்ட பல ரகங்கள் பயிரிடப்பட்டுள்ள நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக ஏற்றுமதி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது 1 கிலோ மாம்பழம் வெறும் 2 ரூபாய் முதல் 5 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாவதால் பழம் பறிக்கும் கூலி கூட கிடைக்காமல் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்திக்கிறார்கள். பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ள இந்த இக்கட்டான சூழலில் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு தங்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓமன் கடற்பகுதியில் சென்ற வர்த்தக கப்பலில் மர்மமான முறையில் உயிரிழந்த தூத்துக்குடி மாலுமி நிஷாந்தின் உடல் 14 நாட்களுக்கு பிறகு சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டது. உரிய நேரத்தில் மருத்துவ வசதி கிடைக்காததால் நிஷாந்த் உயிரிழந்ததாக கப்பல் நிறுவனம் மீது குடும்பத்தார் குற்றம் சாட்டியுள்ளனர். இதற்கிடையே நிஷாந்தின் மனைவிக்கு தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழகத்தில் தற்காலிக இளநிலை உதவியாளர் பணி வழங்கப்பட்டுள்ளது. தனது கணவரின் மரணத்திற்கு காரணமான நிறுவனத்திடமிருந்து உரிய இழப்பீட்டை பெற்றுத்தர வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு அவரது மனைவி கோரிக்கை விடுத்துள்ளார். தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உடனே பணி நியமன ஆணை வழங்க கோரி சென்னையில் 500க்கும் மேற்பட்ட சுகாதார ஆய்வாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். டிஎம்எஸ் வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அவர்கள் 2ஆம் நிலை சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களுக்கு தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தேர்வு நடந்ததாக சுட்டிக்காட்டினர். தேர்வில் தேர்ச்சி பெற்றோருக்கு 2026ஆம் ஆண்டு ஜனவரியில் சான்றிதழ் சரிபார்ப்பு, கலந்தாய்வு நடைபெறுவதாகவும் கூறினர். தேர்வு செய்யப்பட்ட 1429 பேர் உடனடியாக பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் பகுதியில் சிஐடியுவின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெரியபாளையம் இறால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா கசிவால் உயிரிழந்த 10 தொழிலாளர்களின் குடும்பத்திற்கு தலா 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்த குழந்தையின் உடல் கூராய்வுக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு உடல் கொண்டு செல்லப்பட்டது. தேவனாம்பட்டினத்தைச் சேர்ந்த வல்லரசு என்பவரின் மனைவி பிரவீனாவுக்கு கடலூர் அரசு மருத்துவமனையில் கடந்த 17ஆம் தேதி பிறந்த ஆண் குழந்தை பின்னர் உயிரிழந்தது.
தவறான சிகிச்சையால் குழந்தை உயிரிழந்ததாக கூறி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் உள்ளிட்டோர் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறை, மருத்துவமனை நிர்வாகம், குழந்தையின் உறவினர்களிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதனையடுத்து குழந்தையின் உடல் கூராய்வுக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. வனத்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை இணைந்து நடத்தும் 2 நாள் சுற்றுச்சூழல் கல்வி சுற்றுலாவை கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். 10 அரசு பள்ளிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 90 மாணவ மாணவிகள் இதில் பங்கேற்றனர். இம்மாணவர்கள் சென்னையில் உள்ள வண்டலூர் உயிரியல் பூங்கா, கிண்டி தேசிய பூங்கா, பாம்பு பூங்கா மற்றும் முதலைப்பண்ணை ஆகிய இடங்களை நேரில் பார்வையிடுகிறார்கள். வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் காலநிலை மாற்றம் குறித்து மாணவர்கள் நேரடி அனுபவ கற்றல் பெறுவதற்காக இச்சுற்றுலா ஒருங்கிணைக்கப்படுகிறது. சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்க வந்த ராயபுரம் தொகுதி தாவேக எம்எல்ஏ விஜய் தாமு கூட்டத்தில் பங்கேற்காமல் திடீரென திரும்பிச் சென்றார். இதற்கிடையே கூட்டத்தில் பேசிய திமுக கவுன்சிலர் கவி கணேசன் மண்டல அலுவலகங்களில் மண்டல தலைவருக்கு இணையாக எம்எல்ஏக்களுக்கு இடமளிக்க கூடாது என்று கூறினார். அதற்கு பதிலளித்த மேயர் பிரியா, மண்டல அலுவலக கூட்டத்தில் பங்கேற்க எம்எல்ஏக்களுக்கு உரிமை உள்ளது, அவர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே என்று தெளிவுபடுத்தினார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ராமலிங்க பிரதிஷ்டை திருவிழாவை முன்னிட்டு ஆஞ்சநேயர் லிங்கம் எடுத்து வரும் வைபவம் மற்றும் ராமலிங்க பிரதிஷ்டை நடைபெற்றது. இதனையொட்டி ஆஞ்சநேயர் வேடமிட்டவர் லிங்கத்தோடு ராமநாத சுவாமி சன்னதியை 3 முறை வலம் வந்த பின்பு சுவாமி சன்னதியில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கோவில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. திண்டுக்கல் அருகே வீரக்கல் கிராமத்தில் சவுடம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் நடைபெற்ற காமாட்சியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே திருநெல்வேலியில் சமத்துவபுர மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா கங்காதரபுரம் கிராமத்தில் விநாயகர், மன்மதீஸ்வரர், பிரசன்ன மாரியம்மன் உட்பட 5 கோவில்களின் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சீர்காழி அருகே இளைய மதுக்குடம் கிராமத்தில் சவுந்தரநாயகி அம்பாள் சமேத பிரம்மபுரீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையின் போது வீர மரணம் அடைந்து அசோக் சக்ரா விருது பெற்ற மேஜர் முகுந்த் வரதராஜனின் தியாகத்தை போற்றும் வகையில் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து வேளச்சேரி வரையிலான சாலைக்கு அவரது பெயரை சூட்டி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்திய ராணுவத்தின் தென்னிந்திய பகுதிகளுக்கான தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் வி ஸ்ரீஹரி விடுத்த கோரிக்கையை ஏற்று முதல்வர் விஜய் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதன்படி தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து வேளச்சேரி வரையிலான சாலைக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதிய தலைமுறையிடம் பேசிய முகுந்தின் தந்தை வரதராஜன் மிகுந்த சந்தோஷமாக இருப்பதாக தெரிவித்தார். தாம்பரம் வேளச்சேரி சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் பெயர் சூட்டி அரசாணை வெளியிடப்பட்டதை அடுத்து மேஜர் முகுந்த் பெற்றோரை சந்தித்து அமைச்சர் சரத்குமார் தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாம்பரம் தொகுதி மக்கள் சார்பாக முதல்வர் விஜய்க்கு நன்றி தெரிவிப்பதாக தெரிவித்தார். நம்ம நாட்டுக்கும் பெருமை, நம்ம தாம்பரம் தொகுதிக்கும் பெருமை. ஸோ இந்த நேரத்தில் தாம்பரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராய் மற்றும் தாம்பரம் தொகுதி மக்கள் சார்பாக எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தாம்பரம் வேளச்சேரி சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜனின் பெயர் சூட்டியது தொடர்பாக முகுந்த் வரதராஜனின் தாய் மற்றும் தந்தை புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டியளித்துள்ளனர். மகனின் பெயர் சூட்டியதற்கு தமிழக அரசுக்கு அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். சீஃப் மினிஸ்டர் விஜய்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். Very thankful definitely for all who helped us for this. என்னோட ஃப்ரெண்ட் ஃபிலாசபர் அண்ட் கைடு அப்படி தான் இருந்தான். ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ நாங்கள் 2 பேரும் ஸ்கூட்டரில் போகிறோம், கீழே விழுந்தோம்.
உடனே நான் வண்டிக்கு தான் அடிபட்டுதா அப்படின்னு என்னோட மென்டாலிட்டியில் பார்த்தேனே தவிர அந்த குழந்தை உடனே முக்குந்து கேட்டான், அப்பா நீ எப்படி இருக்க, ஆர் யூ ஓகேன்னு. இதெல்லாம் நினச்சேன். அப்புறம் போனப்பறம் தான் நினச்சேன், அடாடா இதெல்லாம் தெரியாமல் போச்சு குழந்தைக்கு இருந்ததுன்னு. அப்புறம் எனக்கு சொல்லுவான், நீ எல்லாரோடையும் ஃப்ரெண்டாக இருக்கணும், ஆனால் உன்னை விட்டு கொடுத்து ஒருத்தரோட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாது, நீ எல்லாரோடையும் ஃப்ரெண்டாக இருக்கணும்ப்பா, சிரித்து பேசு எல்லாம் பண்ணேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு குருவாக தான் இருந்தான். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் செய்தியாளர் வீரகுமார்.